தவிக தலைவர் விஜய் இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக காலை முதலே அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் நாகை மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா அண்ணா சிலை அருகே தவிக தொண்டர்கள் நிர்வாகிகள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை சார்பில் பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாகையில் பெரும் அளவிலான தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மூர்த்தி, நாகையில என்ன நிலவரம், கூடுதல் விவரங்கள்? வணக்கம். நாகப்பட்டினம், திருவாரூர் இன்று விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தாவைக்க தலைவரும் மற்றும் நடிகருமான விஜய் இன்று நாகை மற்றும் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். முதலில் நாகையில் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் மாநில எல்லை அருகில் இருப்பதால் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் என காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு மாற்றாக நாகப்பட்டினம் அண்ணா சிலை அருகே பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி காலை 11 மணிக்கு நாகை அண்ணா சிலை சந்திப்பிலும் பிற்பகல் 3 மணிக்கு திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகிலும் விஜய் உரையாற்ற உள்ளார். விஜயின் சுற்றுப்பயணங்களுக்கு காவல்துறை சார்பில் 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விஜய் பயணிக்கு பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது. அவரது வாகனத்தின் முன்போ பின்போ இருசக்கர வாகனங்கள், கார்கள், நடந்து செல்பவர்கள் கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் நிகழ்ச்சியின் போது அரசு, தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது என்றும், கர்ப்பிணிகள், முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு வெடிப்பதையும் போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனிடையே திருச்சி பிரச்சாரத்தின் போது விமான நிலையத்தில் இருந்து மரக்கடை செல்லும் சாலை முழுவதும் தொண்டர்கள் குவிந்ததால் 15 நிமிடத்தில் செல்ல வேண்டிய பகுதிக்கு 4 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. தற்பொழுது நாகையிலும் தொண்டர்கள் குவிந்து வருவதால் சாலை மார்க்கமாக செல்லும் விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாகை சாலையில் மட்டுமல்லாமல் கடற்கரைகளில் படகுகள் மூலமும் விஜய்க்கு வரவேற்பு அளிப்பதாக தாவைக்கினர் தயாராகி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கட்சி தலைமை வெளியிட்ட அறிவிப்பில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும் போதோ முடித்துவிட்டு செல்லும் போதோ அவரை வாகனத்தை பின்தொடர வேண்டாம், காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டு ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவித்துள்ளார். இதன் மூலம் திருச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை தொடர்ந்து விஜயின் அடுத்த கட்ட பிரச்சாரங்களுக்கு போலீசார் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தற்பொழுது திருச்சி வருகை தந்துள்ளார். அங்கிருந்து காரில் தஞ்சாவூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இங்கு தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து உற்சாகமாக விஜய் காணும் நோக்கில் காத்திருக்கின்றனர். மூர்த்தி, நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா சிலை அருகே இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில வாஞ்சூர் பகுதியில் ரவுண்டானால இருந்து இந்த பேரணி தொடங்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு சொன்னீங்க. இப்போ திருச்சியில இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய விஜய் எப்பொழுது அந்த வாஞ்சூர் ரவுண்டானா பகுதிக்கு வருவார் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக தற்போது அவர் வரும் வழித்தடங்கள் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. புத்தூர் ரவுண்டானா, வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், தற்பொழுது தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக நாகை தேசிய நெடுஞ்சாலையில் வருவதால் அந்த பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என காவல்துறை தெரிவிக்கின்றனர். அருண், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.